செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட இந்த ஸ்தலத்துல ஊழியர்களாய், திருச்சபை பொறுப்புகிற கத்திரை பிள்ளைகளாய், திருச்சபை விசுவாசிகளாய் இந்த ஸ்தலத்துல கூடி நின்று அதை நீங்க பாராட்டின, நீங்க செய்த இந்த நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி இந்த காரியங்களை ஆண்டவரை ஜெபித்து ஆலோசித்து அன்றைய இந்த நாளில் இதை நிறைவு செய்யும்படியாக விசேஷமாக உம்முடைய நாம மகிமைக்காக இதை இந்த நாளில் பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபையுள்ள கருத்துக்குள்ள அன்றைய இந்த காரியங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய நாமத்துக்கு மாத்திரமே தொடர்ந்து அன்றைய இந்த மகிமையை நீங்க அன்றைய உண்டு பண்ண போவதற்காக, கொடுக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளை இந்த டெடிகேட் பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்திலும் உடைய காரணம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரெண்டு பேரும் இது கன்ஃபார்ம் பண்ண தயவுசெய்து எல்லாரும் நாங்கள் கைகளை தட்டபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஜோராய் ஆண்டவருடைய மகிமைக்காக, ஆண்டவர் கொடுத்த இது மகத்துவமான காரியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ரெண்டு பேரும் இனாகரேட் பண்ணும்போது தயவாய் நீங்கள் கரங்களை தட்டபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்தபடியாக ஒரு மகிழ்ச்சியான காரியம், இந்த எல்இடி பார்க்கும்போதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் பிரசன்னா சாலமோனும் மேத்யூ சாலமோனும் இது என்ன போட வேண்டும் என்று முதல்ல டிவி போட்டார்கள், பிறகு எல்இடி போட்டார்கள், இது ப்ரொஜெக்டர் போட்டார்கள். ஆனாலும் எல்லாத்துக்கும் காட்டிலும் இந்த எல்இடி தான் சரியான காரியம். வந்து பிள்ளைகள் ஒரு 10 நாளாக இதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் செய்து நம்முடைய மேத்யூ பார்க்கும்போது இதுக்காக 3 நாளும் லீவ் போட்டு கடந்த 3 நாட்களும் இது நேற்றையாய் கொடுத்ததுக்காக உள்ளத்தின் ஆழத்தின் அவர் கரங்களை தட்டி இந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தலாம். மாத்திரமில்லை, இதை இனாகரேட் செய்ய இருக்கிறோம். இதுக்காக நம்ம அவர் விக்ரையா ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பிறகு நம்முடைய பொது பொருளாதாரம் வந்து இதுக்காக நம்மளுக்காக திறந்து கொடுப்பார். அப்போது இது தேவனுடைய மகிமைக்காக சபைக்காக உபயோகத்தில் வரும். தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்மையான மனமகிழ்ச்சியின் இந்த கால நேரத்திலே ஆலய கர்த்தாவே, பன்முட்டுகளுக்காக கர்த்தாவே பணிபுரிகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு எதுவான ஆசீர்வாதங்கள் அது நேரங்களிலே காலங்களிலே சரியாக நேரத்தில் அது தீர்மானிக்கப்படுகிறதை எண்ணி நாங்கள் வைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். சகலவற்றையும் அதன் காலத்தில் நான் நேர்த்தியாய் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் நேர்த்தியாக கர்த்தாவை ஸ்தலத்தில் கர்த்தாவை கொடுத்திருக்கிற கர்த்தாவிற்காக நான் துதித்து ஸ்தோத்திரித்து போற்றி வாழ்கிறோம். திருச்சபை கர்த்தாவை தேவைகள் நிறைய உண்டு. ஆனாலும் கர்த்தர் அது காலத்தை சந்திக்கிறதற்காக துதித்து ஸ்தோத்திரித்து போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கர்த்தாவே ஆண்டவரே நாம் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பணிக்கின்றோம், ஊழியத்திற்கின்றோம். கர்த்தாவே ஆலய கர்த்தாவே காரியங்களுக்கு பிரயோஜனப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இதனால் ஆண்டவர் பிரதிஷ்டை செய்து முடிப்பணிக்கின்றே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இதற்கென்று உழைத்த, இதற்கென்று தங்கள் கரங்களை நீட்டி கொடுத்த, இதற்கென்று கர்த்தாவே தங்கள் காரியங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறோம். அப்பரிவிதமான ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஒரு சமூகத்திலே தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தேவன் தாமே இந்த நாளிலே அப்படியாக கர்த்தாவை செய்வதற்கு உதவி வந்திருக்கிறாங்க. இந்த மனப்பக்குவங்களை கர்த்தாவிற்குரிய நம்முடைய திருச்சுவை அந்த செயற்குழுவுக்கும் மெம்பர்களுக்கும் நம்முடைய ஊழியர்களுக்கும் தந்ததற்காக நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். மீட்பரின் நாமத்தினாலே இந்த எல்இடி பிரதிஷ்டை செய்து வாழ்த்து ஆஸ்வதிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஐயத்தை ஆன் பண்ணும்போது தயவுசெய்து எல்லாரும் கரங்களை தட்டும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரேக நாமத்தினாலே ஆமென்.